இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடாக் ஈஸி ஷேர் பிரிண்டர் டார்க் சீரிஸ் 3 இந்த சின்ன பிரிண்டர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிரிண்டர் வந்து இது இப்போ யூஸில் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்சன் பிரிண்டர் இருக்குது, கெனான் பிரிண்டர் இருக்குது, ஹெச்பி பிரிண்டர், இந்த மாதிரி நிறைய பிராண்டு வந்துருச்சு. நார்மலாக நம்ம A4ல் எடுக்கிற பிரிண்ட்டு 4x6 சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட்டு போடணும் அப்படின்னா அதிலே தாராளமாக போட்டுக்க முடியும். இது எல்லாமே அதுக்கு முன்னாடி வந்தது தான். இதில் வந்து 4x6 சைஸ் பிரிண்ட்டு போடுறது. இது வந்து ரிப்பன் டைப்பு பிரிண்டரு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா கலர் பிரிண்டருமே இங்க் டேங்க் மெத்தடில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கேட்ரிட்ஜ் மெத்தடில் வந்துச்சு. இப்போ எல்லாமே இங்க் டேங்கில் இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்பென்ஸும் கம்மியாக வருது, பிரிண்ட்டும் ஸ்பீடாக இருக்குது. இப்போ இந்த பிரிண்டர் வந்து யூஸில் இல்லாததுனால இது உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஏற்கனவே இங்கிட்ட 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். 1 by 1 நம்ம இப்போ பார்ப்போம். இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே 2 பட்டை கேபிள் தான் இதில் ஜாயிண்ட் ஆகுது. இந்த கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இது ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த பிசிபி போர்டு வந்து இங்கே மேலே நம்ம கேமராவை அட்டாச் பண்ணுவோம். இங்கே வந்து கோடாக் கேமரா சப்போர்ட் பண்ணும். அதை இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே பிரிண்ட்டு கொடுக்குறது, இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரோல் பேனலுக்கான கேபிள்ஸ் தான் இந்த இது. ஸோ தனியாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மெயின் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள கனெக்டர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா இதுதான் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம்ல, இது எந்த யூஸும் இல்லை. அதனால் இது உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம அந்த 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து சின்னதாக ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்டரும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே ஒரு பட்டை கேபிள், இங்கே ஒரு பட்டை கேபிள், இங்கே ஒரு கேபிள், இது 3மே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் மதர் போர்டு இதை அங்கிட்டு தனியாக வச்சுருவோம். இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கியர் அசம்பிளி தான் இருக்குது. இந்த சைடில் உள்ள இந்த நம்ம ரிப்பன் கேட்ரிட்ஜை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது இப்படி ப்ரெஸ் பண்ணாவே வந்துடும். இதுதான் ரிப்பன் கேட்ரிட்ஜ். இதில் வந்து கலர்ஸ் தான் இருக்கும். இங்கிட்ட வந்து ப்ளூ கலர் இருக்குது. இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா பொதுவாகவே கலர் பிரிண்ட்டுக்கு வந்து 4 கலர் தானே, CM YK, இந்த 4 கலருமே இதில் தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும். இது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பேப்பர் இன்சர்ட் பண்ணும்போது இப்போ ப்ளூ கலரில் உள்ள ஏரியா பூரா ப்ளூ கலர் பிரிண்ட் ஆகிட்டு இந்த சைடு நமக்கு வந்து அவுட்புட்டில் வரும். பேப்பருங்கிட்ட ஃபுல்லாக வந்துட்டு அகைன் இது ரிட்டன் உள்ளே போயிட்டு நமக்கு இப்போ பிங்க் கலரை அடுத்து பண்ண வேண்டியது எல்லாமே பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் வந்து திரும்ப வந்து எல்லோ கலர் பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப பிளாக் கலர், இந்த 4 கலருமே சேர்ந்தால் தான் ஒரு கலர் பிரிண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதனால் இதில் வந்து 1 by 1 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கேட்ரிட்ஜும் இப்போ நமக்கு யூஸ் இல்லை, இதையும் தனியாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதில் எல்லாமே மேக்ஸிமம் கியர் அசம்பிளி தான் இருக்கும். இதுதான் பேப்பர் ஃபீடிங் ஏரியா. இதில் வந்து சைடில் உள்ள இருந்த அந்த ஃபீடிங் ஏரியாவில் இருந்த ஸ்ப்ரிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த பிளேட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது ஆப்ரேட் ஆகிறதுக்கு வந்து நமக்கு 24 வோல்ட் அடாப்டர் தேவை. இப்போ சைடில் இந்த கூலிங் ஃபேன் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கூலிங் ஃபேன் மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா இது இதுக்காக யூஸ் ஆகும், அதனால் இதை வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அசம்பிளி கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த 3 ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா நம்ம ட்ரைபேடு இந்த மாதிரி இதில் சில நேரம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக இது பண்ணுறதுக்கு.
இந்த பிரிண்டருக்கு இப்போ வரைக்குமே நமக்கு ஆன்லைனில் வந்து கேட்ரிட்ஜ் இந்த மாதிரி இது திங்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போல்லாம் எல்லாம் எப்சன், கெனான் அந்த மாதிரி கலர் பிரிண்டரில் போனதுனால இதுக்கு அவ்வளோவா இப்போ யூஸ் இல்லை. ஸோ அந்த 3 ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணோன்னே இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக வந்துடுச்சு. தனியாக வச்சுருவோம். இது எல்லாமே பேப்பர் ஃபீடிங் ஏரியா தான். இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரோலர் கொடுத்துருக்காங்க, பேப்பரை நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஒரு சின்னதாக ஒரு டிசி மோட்டார் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டிசி மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு தான் வந்து நமக்கு 24 வோல்ட்டு மெயினாக தேவைப்படுறது. இது ஃபுல்லாகவே கியர் அசம்பிளிஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த போர்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி கியர்ஸும் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். இதில் வந்து இதுக்கு மேலே இதில் பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த ஒரு திங்ஸும் இனிமேல் நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. அதனால் இப்படியே நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். இதில் பார்த்தோம்னா ஏற்கனவே நான் ட்ரான்ஸ்ஃபர் ரோலர்னு இந்த இது காமிச்சேன்ல, இதுக்கு கீழே தான், அதாவது இந்த இடம் தான் வந்து இந்த பிரிண்டரோட மெயின் ஹெட் இருக்குது. அதுக்கான கேபிள் தான் இது. ஜென்ரலாக ஹெட்டு கேபிள் எல்லாமே இந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்போ வர கலர் பிரிண்டர் எல்லாத்துலேயுமே ஹெட்டு கேபிள்னு எடுத்துக்கிட்டாவே இந்த மாதிரி பட்டை கேபிள் தான் வருது. நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ காப்பி ரிலேட்டடான வீடியோஸ், பிரிண்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த போர்டும் நமக்கு இனிமேல் எதுக்கும் யூஸ் ஆக போகிறதில்ல. அதனால் இதையும் தூக்கி போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.